ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 6 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவிரி வந்து விஜய்க்கு வந்து அழகா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போனே விஜய் வந்து ஐயோ இது நல்லா வேலை சொல்லிட்டு கலைச்சு விட்டுறாரு. அப்புறமா உடனே காவேரி நீ கோச்சுக்கிறாங்க. அப்புறமா விஜய் சரி நீ என்னமோ பண்ணணும், ரப்பர் பெயிண்ட் இருக்கா அப்படின்னு எதுக்குன்னு இல்லைங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சும்மா இரு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஷர்ட் எடுத்து மாட்டுறாரு. அப்போ உடனே காவேரி வந்து யார் வந்திருக்கா அப்படின்னோடனே இரு அப்படின்னோடனே இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறத நீங்க விடவே இல்லையா, ஏற்கனவே ஒரு வாட்டி இது பண்ணது இன்னும் உங்களுக்கு சரியாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி வந்து அஜய் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எப்படின்னாச்சும் உங்க அப்பா கிட்ட சொல்லி விஜய் தான் இதை பண்ண சொன்னார்னு சொல்லுங்க, அப்ப காவேரி வந்து அவர் லைஃப்ல இருந்தே போயிருவார்லன்னு. இப்ப அஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி எதனாச்சும் நடந்துருச்சுன்னா அண்ணன் நம்மளை வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு அப்படின்னு அஜய் வந்து சொன்னோடனே அவர் எதுக்குங்க நம்மளை சேர்க்கணும், நம்ம இந்த வீட்லயே இருந்துக்கலாம், இங்க இருந்தாதான் உங்களுக்கும் கெத்து, அதுவும் இல்லாம அப்படி சொல்லிட்டு ராகினி வந்து அஜயோட தோல்ல அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. நான் வந்து உங்களை என்ன நெருங்க விடாம தள்ளி வச்சிருக்கிறேன்ல, அதெல்லாம் சரியாயிரும், நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஓவரா ஐஸ் வச்சு கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப அஜய் வந்து நான் சொன்னா எங்க அப்பா கேட்பாரு, கண்டிப்பா நான் எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டு வரேன், ஆனா நீ சொன்னதை செய்வல்ல அப்படின்னு ராகினி வந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோன்னே இப்ப பசுபதி வர்றாரு. பசுபதி வந்து என்னமா என்னாச்சுனோடனே நான் சொல்லி அவர் செய்யாம இருப்பாரு, அதெல்லாம் செஞ்சிருவாருனோடனே இப்ப பசுபதி என்ன சொல்றாருன்னா, உனக்கு நிவினோட அஜய் தான் நல்ல ஜோடி, ஏன்னா அவன் தான் நம்ம கைக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரிக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல வந்து விஜய் வந்து செலக்ட் பண்றாரு. 33,000 ஆகுது அப்படின்னோடனே காவேரி வந்து விஜய் கிட்ட ரெண்டு பேருமா கொஞ்சம் தள்ளி வந்து ரெண்டு பேருமா சண்டை போடுறாங்க. எதுக்கு இவ்வளவு இது பண்ணி வாங்குறீங்க, இதெல்லாம் நான் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். இப்ப காவேரி விஜய் என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்போ போறோம், இந்த இது கூட்டிட்டு போறோம்ல அங்க இருந்து வாங்கணும்னு சொல்லிடணும்னே சரி இங்க எதுக்கு இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே காவேரி கிட்ட விஜய் சொல்றாரு, ரப்பர் பேண்ட் கேட்டே ஹேர் ஸ்டைல பண்ணுவோமா அப்படின்னோடனே பேச்ச மாத்துறீங்களான்னொடனே எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுது, என் பிள்ளைல எல்லாம் பாவம் அப்படின்னோடனே அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்க குழந்தைங்களுக்காண்டிதான் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா இங்க என்ன ஆகுதுன்னா, அஜய் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் ராகினி என் கூட வாழ்றேன்னு சொல்லியிருக்காப்பா, அந்த சொத்தனா எனக்கு கிடைக்கும், நான் சந்தோஷமா வாழ வேணாமா, இப்ப மட்டும் நீங்க என்ன சாப்பாடுக்கு வந்து ரோட்ல தானே இருக்கிறீங்க, ஜெயிலுக்கு போனா நான் உங்களை அப்படியே விட்டுருவேனா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கன்வின்ஸ் பண்றாரு. அப்போ உடனே அன்பரசு என்ன சொல்றேன்னா, டே ஆக்சிடென்ட் அதுவா தாண்டா நடந்துச்சு, இப்ப விஜய் சொன்னா என்னதாண்டா தூக்கி வச்சு மிதிப்பாங்க அப்படின்னு நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, இந்த எல்லாமே இந்த மாதிரி அவரு பசுபதி பாக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க எப்படின்னாச்சும் விஜய் என்ன மாட்டி மட்டும் விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அன்பரசை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து விஜயோட மடியில படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. அப்புறமா விஜய் காவேரி எந்திரிச்சோடனே விஜய் வந்து உனக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவையா, இப்பதான் நான் நெட்ல எல்லாம் பார்த்தேன், நீ தூங்கவே மாட்டேங்கிற அப்படின்னோடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அம்மாக்கு பினான்சியலா இதுல இருந்து காசு வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் இதை விட்டுருவேன், அம்மா பாவம்ல அப்படின்னோடனே இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அதான் நான் பண்றேன்னு இல்ல இந்த மாதிரி குமரன் மாமா கிட்டே வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்புறமா விஜய் வந்து சரி ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப காவேரி வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.